ஏய் போப்பட், இது எப்படி இருக்கு? இது சட்டி இல்ல, என்னோட தலை, புரியுதா? இவ்ளோ ஸ்ட்ராங்கான தலையா? இந்த மாதிரி தலை இருந்தா உங்களுக்கு ஹெல்மெட் போட வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுக்கு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறோம். எனக்கு இந்த ஸ்ட்ராங்கான பானை தான் வேணும். அவனை மன்னிச்சிருங்கண்ணே. சரி, இந்த குடத்தோட விலை என்னன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி உடனே நீங்க பாத்திருக்க முடியாது, வாங்கியிருக்க முடியாது, கேட்டிருக்க முடியாது. 400 ரூபாய் இந்த குடத்தோட விலை. 400 ரூபாவா? இன்னும் கொஞ்சம் காசை போட்டா ஒரு புது ஃப்ரிட்ஜே வாங்கி வச்சிடலாமே. மிச்ச காசை ஃப்ரீசர்ல தூக்கி வைக்கலாம். அதை விட நீங்க வட்டிக்கு பணம் கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு ஒண்ணு பண்ணலாம். இந்த கடையில இருக்கிற எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன். 400 ரூபாய் கொடுத்துருங்க, ஓகேவா? இவ்வளவு கம்மி விலையிலையா? அப்படின்னா இங்க இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிடலாம். கண்ணா சாருக்கும் கிட்டிக்கும் இது கிஃப்டா கொடுத்துடலாம். அப்படின்னா சரி, நம்ம எல்லாத்தையும் வாங்கிடலாம். அனி, இத கொஞ்சம் புடிங்க. அனி, இது கொஞ்சம் புடியே. அனே, இது கொஞ்சம் புடி. இது எல்லாத்தையும் நான் பத்திரமா புடிச்சிருக்கேன். ஆனா என்ன யாரு புடிப்பா? இல்ல, இரு, அத நான் புடிக்கிறேன். அடடா. டேய் ஜோர்தார், மத்த எல்லாத்தையும் நீ புடி. போப்பட், மிச்சம் இருக்கிற பொருளை நீ புடி. எங்க எங்க எங்களோட பொருள் எல்லாம் உடைச்சிட்டல. நெல்லு. ஓய், ஏய், நெல்லு. ஓய், ஏய், ஐடியா. எங்க குடத்தெல்லாம் உடைச்சிட்டல. இந்தா வாங்க. நான் இப்பதான் ஜிம்ல இருந்து வெளியில வந்தேன். அதுக்குள்ள நான் கேக்க தின்ன வச்சிட்டீங்கல்ல. என் டயட்டிங்கே போச்சு. உங்களை நான் சும்மா விடவே மாட்டேன். எங்க ஓடுறான்? இரு, நான் யாருன்னு காட்டுறேன். ஏய், நில்லு. ஐயோ, ஓடுறது நிறுத்த மாட்டானே. அவனுக்கு 8 கால் இருக்கு. 2 நின்னாலும் மத்ததெல்லாம் உடனே நிக்காதுல்ல. அவன் நம்மள பார்த்து ஓடல, வேற யாரையோ பார்த்து பயந்து ஓடுறான்னு தான் நினைக்கிறேன். அதான் நானும் நினைச்சேன், இந்த பப்பேட்டை பார்த்து யாரு பயப்படுவா? இவன் கொசுவத்தி பத்த வச்சு நடந்தா கூட இவன் பின்னாடி வந்து கொசுங்கெல்லாம் இவனை கடிக்கும். அதனால கண்டிப்பா இவனை பார்த்து பயந்திருக்க மாட்டான். யார் அது? இதுதான். இருக்காதீங்க. நான் இப்பதான் முதல் தடவையா கடல்ல இருந்து மேல கரைக்கு வந்திருக்கேன். நான் கரைக்கு வந்ததுல இருந்து இந்த மிருகம் என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நீ சொல்ற அந்த பயங்கரமான மிருகம் இருக்குல்ல, அது வேற எதுவும் இல்ல, உன்னோட நிழல் தான். இவன் இப்பதான் தன்னோட நிழல முதல் முறையா பாக்குறான். நீலவா? ஆனா அப்படி அண்ணன் தம்பிங்க யாரும் எனக்கு இல்லையே. டேய், நீலம் இல்ல நிழல்னு சொன்னடா. நிழல பார்த்து பயப்படுற இவனோட பயத்தை கண்டிப்பா போக்கணும். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் முட்டாள்தனம். யாராவது நிழல பார்த்து பயப்படுவாங்களா? நான் ஒத்துக்கிறேன், நிழல பார்த்தா பயம் வரதான் செய்யும். வாங்க வீட்டுக்கு போய் உனக்கு சில ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கலாம். என் டயட்டிங்க மொத்தமா நாசம் பண்றது இவனுங்க தான். அதனால இவனுங்களோட பிளானிங்கே நான் நாசம் பண்ணுவேன். இப்போ கண்ணை மூடிக்கோ. அப்போ உன் நிழல பார்க்க முடியாது, உனக்கு பயமும் வராது. ஓகே. பாத்தீங்களா, நிழல் மிருகம் என்ன அடிச்சிருச்சு. ஐயோ, ரொம்ப ஆபத்தானது. சீக்கிரமா எல்லாரும் ஓடுங்க, யாரும் நிக்காதீங்க. ஐடியா, இவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடலாம். எப்படியும் அங்க நிழல் இருக்காதுல்ல. டேய் செல்லக்குட்டி, எங்க வீட்டுக்கு உன்னை நாங்க வரவே இருக்கிறோம். ஆமா, இந்த வீடுன்னு சொல்றீங்களா? அப்படின்னா என்ன? ஃப்ரிட்ஜ், சோஃபா, கூலர் இதெல்லாம் இருக்கிற இடத்த தான் வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரிட்ஜ், சோஃபா, கூலர்லாம் சொல்றீங்களா? அப்படின்னா என்ன? உனக்கு இந்த அர்த்தம்லாம் தெரிஞ்சு வர்றதுக்குள்ள என்னோட இந்த பச்சை முடி எல்லாமே வெள்ளையா மாறி போயிடும். 8 கால் இருக்கிற உனக்கு தலைக்குள்ள எதுவுமே இல்லையே. நீங்க என்ன சின்னதா பார்க்க கூடாது. நான் படிக்கிற கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட்.
நான் எக்ஸாம சொல்லல, காலையில கிளாஸுக்கு வரத பத்தி தான் சொன்னேன். ஆஹா, இவனை ஒரு வழி பண்ணிட்டோம்னா அது இவனுங்களை ஒரு வழி பண்ண மாதிரி இருக்கும். உடனே ஐடியா பண்ற வேண்டியதுதான். ஐயோ, மறுபடியும் வந்துட்டான். டேய் நில்லு, தேவையில்லாம பயப்படாத. நில்லு. சொல்றோம். ஒண்ணும் ஆகாது. நாலு பக்கத்துல லைட் அடிச்சிட்டா கண்டிப்பா நாலு பக்கத்துல நிழலையும் பார்க்க முடியும். இங்க பாரு. நில்லு, ஓடாத. சொன்னா கேளு, நில்லு. நான் என்னோட 4 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு இருக்கும் போது அதே மாதிரி அவனும் 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்திருக்கான். என் பின்னாடியே வந்து அவன் என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்கான். பரவாயில்ல, என் ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அது சரி, அப்ப இதுக்கெல்லாம் காரணம் இந்த சன்னி தானா? ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டோம்னா இவனோட பயமும் போயிடும், அதோட சன்னியும் ஒரு வழி பண்ணிடலாம். ஆஹா, சூப்பர் பிளான். இதுக்கான பரிசை கண்டிப்பா நான் உனக்கு தருவேன். சன்னி என்ன பண்றீங்க? அது வந்து டேய் செல்லக்குட்டி, அந்த நிழல் இருக்கே அது சரியான கோழை, நீ அதை பார்க்கணுமா? இங்க பாரு. ஒரே அடியில அந்த நிழல் எங்கேயோ ஓடி போயிடுச்சு. அப்ப கண்டிப்பா அவன் கெட்டவனே தான். நிழல் சும்மா சுத்துன்னு சுத்தும். வேணும்னா நீ பாக்குறியா? இதோ விட்டுட்டேன். అరే దీన్ని శుభ్రం చేయకుండా వదిలేశాను. లాజు ఏం చేస్తున్నావు? ఇక ఆపో. అరే స్పైడర్ అన్నయ్య మీరా? ఇక నా పేరు లాజు కాదు, అన్నయ్య. అదంతా నాకు తెలుసు కానీ నాకు సంబంధించిన వరకు అంతా లాజునే. బన్నీ లాజు. మీకు అర్థమయ్యేలా చెప్పడానికి నాకు టైం లేదు. ఐఎమ్ వెరీ బిజీ. నాకు దారి వదలండి, నేను దాన్ని క్లీన్ చేయాలి. ఓయ్ ఓయ్ ఓయ్, ఇదేమీ వల కాదు, నా ఇల్లు లాజు, నా ఇల్లు. ఓరి నాయనో, నీ ఇల్లే వలలా ఉన్నప్పుడు నిన్ను పట్టుకోవడానికి వల వేయాల్సిన అవసరం లేదనుకుంటాను. నేను చెప్పేది కరెక్టే కదా? ఓయ్ నువ్విక్కడేం చేస్తున్నావు? నేనేమీ చేయలేదు. ఆ స్పైడర్ వచ్చి నా మొహం మీద పడ్డది, అందుకే నేను భయపడ్డాను. అరే స్పైడర్, నువ్వు స్టోర్ రూమ్ లోంచి ఎందుకు బయటకు వచ్చావు? మమ్మల్ని ఎందుకు పని చేయనివ్వడం లేదు? ఓయ్ ఓయ్ ఓయ్, నేను నా వలని కాపాడటం కోసం వచ్చాను. మీరు ఎందుకు నా వలని నాశనం చేస్తున్నారు? భలే ఉందే కదా, ఇది మా ఇల్లు. వదిలితే ఇల్లంతా వల వేసేలా ఉన్నారే. విషయం, ఈ ఇల్లు నాదైతే ఆయన నమ్మేటట్టుగా ఉండాలి కదా లాజు. అదెలా సోదరా? ఇది ఇక్కడ ఉంటేనే బాగుంటుంది. నా అల్లుడు ఎక్కడా? నా అల్లుడు ఎక్కడున్నాడో చెప్పండి అయ్యా. ఓయ్ ఓయ్ ఓయ్, ఎలా ఉన్నారు మావయ్య? నన్ను ఆశీర్వదించండి.
ఏంటి నీకు ఇన్ని కాళ్ళున్నాయి? కాళ్ళు మొక్కడానికి పొద్దునైపోద్దనుకుంటాను. మీరు ఒక పని చేయండి, నమస్కారం పెట్టండి, ఒక పని అయిపోతుంది. నీ పనోడికి చాలా పొగరెక్కువ. వాడిని ఎక్కడుంచాలో అక్కడే ఉంచాలి. ఒక పెద్ద పట్టాలమే పెట్టుకోనున్నావు. బయటికి వెళ్ళి థింగ్స్ అన్ని తీసుకురా. ఓయ్ తోతారాం, నువ్వెక్కడికి వెళ్తున్నావు? వచ్చి నా కాళ్ళు నొక్కు. ఇందులో కాళ్ళేవో. ముందు నాకు ఆ విషయం చెప్పు. నీకు ఇన్ని కాళ్ళున్నాయంటే నువ్వు ఒంటరిగానే ఫుట్బాల్ ఆడేయచ్చు కదా. ఏంటి అనుమానమా? ఇలా ఎవరైనా శుభ్రం చేస్తారా? ఎలా శుభ్రం చేయాలో నేను చూపిస్తాను. అరే నేను పక్షులకి బాయ్ బాయ్ చెప్తున్నాను. నీ పనోడికి బాగా పొగరెక్కువైంది. ముందు ఇక్కడున్న కొలంలోకి వాడిని తోసేయి. దయచేసి నన్ను క్షమించండి, నేను వెళ్ళి వేరే ఏదైనా పని చూసుకుంటాను. అరే అరే ఎవరైనా కాపాడండి, కాపాడండి. అరే మీరా? మీరు లోపలేం చేస్తున్నారు? లోపల పాటల పోటీ జరుగుతుంది. ఒక పాట పాడొద్దామని వెళ్ళానులే. అరే నన్ను లాగేసింది. యాక్చువల్లీ ఇది వాక్యూమ్ క్లీనర్. ఇది లాక్కోవడంలో క్యూట్. అవసరం లేని వస్తువుల్ని ఇది లోపలికి లాగేసుకుంటుంది. బట్ సారీ, నేను వెళ్ళి ఇంకో చోట క్లీన్ చేస్తాను. అరే ఏంటి ఇలా జరుగుతోంది? అందరు ఇందులో నుంచి బయటకు వస్తున్నారేంటి? లోపల అలా ఏముంది? ఇప్పుడు వేరే ప్రాబ్లం ఉంది. చెప్పండి ప్రాబ్లం ఏంటో. నీ ప్రాబ్లం ఏంటో చెప్పు. ఇతను ప్రాబ్లమ్స్ అన్నింటినీ వాక్యూమ్ తో సరి చేస్తాడు. అక్కడేంటి మీరు ముగ్గురు కుటుంబం మాట్లాడుతున్నారు? వెళ్ళి పని చేయండి. నా అల్లుడి డబ్బుని నాశనం చేయకండి. ఓయ్ ఇలా చూడండి బావయ్య, వీళ్ళందరూ నాకు మిత్రులు లాంటి వారు, పని వాళ్ళు కారు. ఇలా చూడు నా అల్లుడా, పని వాళ్ళకి ఇంత చోటు ఇవ్వకూడదు. ఏయ్ ఆగో, మర్యాదగా ఇలాగేమది? ఏయ్ ఒక పనివాడు ఫ్రూట్ తిండవా? ఇది నా అల్లుడు ఫ్రూట్, ఫ్రూట్ ఆఫ్ సక్సెస్, కఠిన శ్రమకి ఫలము. పని చేయకుండా ఫ్రూట్ తింటున్నావా? మర్యాదగా పని చేయి. అరే ఇందులో అల్లం వేసి తీసుకొచ్చావా? దాన్ని అందరూ టీలోనే కదా వేసుకుంటారు. అయితే వెళ్ళి నాకు టీ తీసుకురా. ఇదిగోండి. కానీ ఇది చూడడానికి స్ట్రాంగ్ గా లేదే. బ్లాక్ కాఫీ కదా స్ట్రాంగ్ గా తాగుతారు. అయితే నువ్వు వెళ్ళి కాఫీ పట్రా. ఇదిగోండి. అరే ఇది ఏంటిది? ఇది చూడడానికి ఎర్రగా లేదుగా. ఎర్రగా జ్యూసే ఉంటుంది. అయితే వెళ్ళి నాకు జ్యూస్ పట్రా. వెళ్ళు వెళ్ళు. కానీ ఇందులో ఏముంది? ఇందులో ఏముంది? అరే ఇది చాలా బాగుంది, చాలా బాగుంది, ఇంకా బాగుంది. ఇది చాలా రుచిగా ఉంది. అల్లుడు ఇల్లు చాలా బాగుంది. స్పైడర్ ఇల్లు ఇలా ఉండదు కదా. వేరే ఎలా ఉంటుంది మీరే చెప్పండి బావయ్య. తర్వాత ఇది ఇలా ఉండాలి. ഇവിടെ ആരാടാ എന്നോട് മത്സരിക്കാനുള്ളത്? കൊച്ചളിയ, ജീപ്പിൽ പെട്രോൾ ഇല്ലെന്ന് തോന്നുന്നത്. ഒന്ന് വേഗത്തിൽ ഓടിക്കേ. ജയിക്കുവാണെങ്കിൽ ഞാനേ ജയിക്കുള്ളൂ. ഈ ഡോഗീസിന്റെ മുന്നിൽ ഞാൻ തോൽക്കാൻ പാടില്ല. എടാ നമ്മളും ഡോഗീസ് ആണ്. ഡോഗി ആണെങ്കിലും പൂച്ചയാണെങ്കിലും തോൽക്കാൻ പാടില്ല.
ആ.